நல்லா யோசிச்சு பாருங்க. அமைதியா இருக்கிறவன் பலவீனமானவனே கிடையாது. அவன் வாழ்க்கைய ஆழமா புரிஞ்சுகிட்டு இருப்பான். ஆனா நம்ம நெனைப்போம், என்னடா இவன் எப்ப பார்த்தாலும் அமைதியாவே இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா கவனிச்சு பாருங்க. ஊமை ஊட்ட கெடுக்கும், பெருச்சாளி காட்ட கெடுக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த ஊமையா இருக்கவங்கள நம்பவே கூடாது. அவங்க வந்து வாழ்க்கைய நல்லா ஆழமா புரிஞ்சு வச்சுக்கிட்டு, எப்படி எப்படி காய் நகர்த்தணுங்கிறது எல்லாமே அவங்களுக்கு தெரியும். இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கங்க. பணம் இருந்தா எல்லாத்தையுமே வாங்கலாம் அப்படின்னு நம்ம நம்பிக்கிட்டு இருப்போம். உண்மைதானே? பெருசா கார் வாங்கலாம், வீடு வாங்கலாம், ஏன் பங்களா வாங்கலாம், என்னென்ன நெனைக்கிறோமோ அத்தனையும் வாங்கலாம். ஆனா மன அமைதி அது மட்டும் எவ்வளோ ரூபா இல்ல, கோடி ரூபா குடுத்தாலும் கூட நம்மளால வாங்கவே முடியாது. இன்னைக்கு அத பத்தி தான் வந்து நான் பேசவே வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் சிலக்குட்டீஸ், மணி என்ன 3 ஆயிட்டு. இல்ல 3:30 ஆயிட்டு. என்னுடைய சேனலுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரதா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மன அமைதி மட்டும் எத்தனை ரூபா கோடி கோடியா குடுத்தா கூட வரவே முடியாது. வாங்கவும் முடியாது. கஷ்டம் வந்தா தான் நமக்கு உண்மையான மனிதர்கள் யாருன்னே தெரியுங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. நீங்க வசதியா இருக்கும்போது நெறைய பேர் வருவாங்க, போவாங்க. ஆனா கஷ்டம் இருக்கும்போது யார் வர்றாங்கன்னா, அவங்க மட்டும் தான் உங்களோட உண்மையான உறவினர்கள், உண்மையான பாசக்காரங்க. ஸோ அவங்கள வந்து விட்டுறாதீங்க. நம்ம பல்ல காட்டிக்கிட்டு இருக்கும்போது அதாங்க சந்தோஷமா இருக்கும்போது நமக்கு சுத்தி ஒரு கூட்டமே உட்கார்ந்துகிட்டு இருக்கும். ஆனா அழுதுகிட்டு இருக்கும்போது பாருங்களேன், நம்ம கூட இருக்கிறது மிஞ்சி மிஞ்சி போனா 1 பேர், 1 இல்ல 2 பேர் இவ்வளோ தான் இருப்பாங்களே தவிர, மேக்ஸிமம் யாருமே வரமாட்டாங்க. அதனால கஷ்டம் வந்ததுக்காக வாழ்க்கைய வெறுத்துறாதீங்க. நான் வெறுத்துருங்க அப்படின்லாம் சொல்லல. அது வந்து உங்கள வந்து உயர்த்த வர்ற பாடம். ஏன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் த பெஸ்ட் டீச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அனுபவமே சிறந்த ஆசான். நம்மள அதாவது நமக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அதாங்க அனுபவம் சொல்லி தர மாரி ஒரு பாடத்த எந்த கொம்பனாலயும் சொல்லிக் குடுக்க முடியாது. சொல்லுவாங்க இதெல்லாம் எல்லாம் பட்டு திருந்து அப்பதான் உனக்கெல்லாம் அறிவு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையான பழமொழிக்கு அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு விஷயத்த நம்ம செய்யாதன்னு சொல்லுவோம். அந்த விஷயத்த போய் செய்யுங்க. இப்ப நம்ம குழந்தைங்களே வச்சுக்கோங்களேன், இந்த இது செய்யாது தீமா, சுடுமா, பக்கத்துல போகாத போகாத நம்ம சொல்லுவோம். பட் நம்ம சொல் பேச்ச கேட்கவே இல்லன்னா, அது பக்கத்துல போய்க்கிட்டு இருக்கும்போது அதுங்களுக்கு வந்து சூடு அதிகமாயிரும். அப்ப சொல்லுவாங்க, "ஐயோ! நம்ம அம்மா பேச்ச கேட்டுருக்கலாமே" அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாரி தான் கஷ்டம் வரும்போதும் சரி, நம்ம ஏதாவது ஒரு விஷயம் சொல்லும்போதும் சரி, நம்மள வந்து சுத்தி இருக்கிறவங்க எப்பவுமே புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. ஆனா பணம் இருக்கும்போது எல்லாருமே புரிஞ்சுப்பாங்க. ஆனா அந்த பணத்தையும் விட எப்படி சொல்றது? பணத்தையே நம்ம குடுத்தா கூட கிடைக்காத ஒரு பொக்கிஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிம்மதி. நிம்மதியான தூக்கம் வேணும்னா, நமக்கு வந்து பணம் தேவைன்ட்டு இல்ல. நமக்கு நிம்மதி தான் ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த நிம்மதி எப்படி வர வைக்கலாம் அப்படிங்கிறத நான் வந்து சொல்ல வந்திருக்கேன். அதிகம் பேசாதே அமைதியில் பெரிய சக்தி இருக்கு. நம்ம அதிகமா பேசினோம்னா, பணமே இருந்தாலும் பலர் பேர் வந்து விலகி போவாங்க. ஆனா நேர்மையா இருந்தோம்னு வைங்களேன், இறைவன் கூட நம்ம கூட வந்து பக்கத்துல வந்து நிப்பான். உண்ம அதுதான். நீங்க எந்த காரணத்த கொண்டும் நேர்மைய வந்து விட்டு குடுத்துறாதீங்க. ஏன்னா நேர்மை வந்து உங்களுடைய இடத்தையே வந்து தூக்கி நிப்பாட்டும். ஸோ அதனால எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி நேர்மையா நில்லுங்க. இந்த உலகத்துல எல்லாருமே பணம் சம்பாதிக்கணும்னு ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா பணம் தான் முக்கியம். பணம் இல்லாட்ட எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருப்பாங்க. இப்ப பணம் இருக்கு. எக்ஸாம்பிளா இப்ப நடக்கிற விஷயத்தையே எடுத்துக்கங்களேன். பணம் எல்லார்ட்டயுமே இருக்கு. பட் கேஸ் இருக்கா? நீ எவ்வளவோ கோடி கோடி குடுத்தாலும் சரி, கேஸ் உன்னால புக் பண்ண முடியுமா? கண்டிப்பா முடியாது. ஆனா அவன் தர நேரத்துல தான் தருவான். லாக் பண்ணி வச்சுட்டான். ஸோ இப்ப கேஸ் இல்லாட்டா சாப்பாடு செய்ய முடியாது. எல்லாரும் விறகடுப்புக்கு மாறிட்டாங்க. அது வேற விஷயம். அந்த டாபிக்ல நம்ம போக வேண்டாம். பட் பணம் இருக்கு. நம்மளால கேஸ் வாங்க முடியுமா? முடியாது. இதத்தான் நான் சொல்றேன். பணம், பணம், பணம்ன்ட்டு போய்க்கிட்டே இருக்காம இந்த உலகத்துல இருக்க உண்மைய நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். பணம் மட்டுமே இருந்தா எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இது வேணும்னா அது வந்து நம்ம கையில தான் இருக்கு. அத ஒரு 4 பேருக்கு தானம் தர்மம் குடுத்து பாருங்களேன். எல்லாருமே சொல்லுவாங்க தெரியுமா? அதாவது எங்களுடைய ரம்லான் மாதத்துல சொல்லுவாங்க, "எவ்வளோக்கு வந்து நீ வந்து குடுக்குறியோ, அவ்வளோக்கு அவ்வளோ வந்து நீ வந்து நெறைய வந்து சம்பாதிச்சுக்குவேன்னு" சொல்லிட்டு. நேத்து எங்க வெள்ளிக்கிழமை ஜும்மா பயான்ல கூட அழகா சொன்னாங்க. "நீ வந்து அல்லாஹ் வந்து ஒரு அழகிய முறையில உன்ட்ட வந்து கடன் கேட்குறான். நீ ஒரு ரூ. 500 குடுக்குறியா? அது 5000 இல்ல 5,00,000 கூட உனக்கு வந்து திரும்பும். ஸோ அதனால நீ வந்து குடுக்கு. எவ்வளோக்கு எவ்வளோ குடுக்க முடியுமோ குடு. தானம் தர்மம் செய். அதுல வந்து உனக்கு கண்டிப்பா ஒரு சந்தோஷம் வந்து கிடைக்கும். சேர்த்து சேர்த்து வைக்கிறதுனால உனக்கு சந்தோஷம் கிடைக்கும்னு யார் சொன்னா? ஒருத்தருமே சொல்ல முடியாது. நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்களேன். நீங்க ஒருத்தவங்க வந்து பசியோட இருக்கிறாங்க. அவங்களுக்கு போய் சாப்பாடு வாங்கி குடுத்தோம்னா, மனசு வந்து ரிலாக்ஸ் ஆயிரும். ச்சே! ஒருத்தவங்களோட சாப்பாடு பசிய வந்து மாத்திருக்கோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அதுவே 2 பேருக்கு, 3 பேருக்கு, 4 பேருக்கு அப்படியே போம்போது, அந்த சந்தோஷம் வந்து ஈடு இணையே இல்லாம போயிரும். எல்லாத்தையும் விட இந்த கருணாலயாலாம் இருக்கும் தெரியுமா? அதாவது இந்த ஹேண்டிகேப்ட் பசங்கள்லாம் இருப்பாங்கல்ல, அந்த பசங்களுக்கெல்லாம் நீங்க போய் செஞ்சு குடுத்து பாருங்களேன். அவ்ளோ சந்தோஷப்படுவாங்க. "தேங்க் யூ அக்கா" அப்படின்னுவாங்க. அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப அழகா இருக்கும். ஸோ, அதனால சொல்றேன் பணம், 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 பணம் இருந்தா போதும். நம்ம யாருக்குமே குடுக்கக்கூடாது. கஞ்சத்தனம் பண்ணி வைக்கணும். நம்ம பணம் இருந்தா தான் நம்மள மதிப்பாங்க. அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. நீ பணத்த கோடி கோடியா வச்சு பெட்டு கட்டி அந்த பெட்டு மேல நீ படுத்திருந்தா கூட தூக்கமே வராது. ஏன்னா நமக்கு மன நிம்மதி வேணும். நீங்க இதுவே சாப்பாடு குடுத்து சந்தோஷப்பட்டு ஏன் உங்களோட உறவினர்களுக்கெல்லாம் நீங்க குடுத்து பாருங்களேன். அதுல வர சந்தோஷமே 1 இல்ல 2 இல்ல 3 மடங்கு வந்து ரொம்பவே அதிகமாகும். இதெல்லாம் நான் அனுபவத்துல உணர்ந்தது. அதனால தான் நான் இன்னைக்கு வந்து இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ ரொம்பலாம் லென்த்தா இருக்க போறதில்ல. குட்டியா ஷார்ட்டா இருக்கும். என்னன்னா
என் மனசுல இருக்கிறத நான் அன்னைக்கு வந்து பேச வந்திருக்கேன். அவ்வளோதான். ஸோ, அதனால உங்க மனசுல இருக்கிறத சாரி என்னோட மனசுல இருக்கிறத நான் சொல்ல வந்திருக்கேன். என்ன ஒரு இதுன்னா, உங்களால எவ்வளோக்கு எவ்வளோ ஓட முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஓடாதீங்க. ஓடுங்க. ஓடி உங்களுடைய தகுதிய ஒரு இடத்துல நிப்பாட்டி வச்சுட்டு, மத்தவங்களுக்கு நீங்க குடுத்து பாருங்க. எல்லாம் தான் தான் சேர்த்து வைக்கிறத விட மத்தவங்களுக்கு நீங்க குடுக்கும்போது தான் அதில வந்து உண்மையான சந்தோஷமே கிடைக்கும். சில பேர் சொல்லுவாங்க தெரியுமா, "எச்சிக்கைக்கிட்ட கூட இவன் காக்கா ஓட்ட மாட்டான்" அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாரிலாம் இருக்காதீங்க. ஏன்னா, பணம் இப்ப இருக்கலாம், நாளைக்கு போயிரலாம். பட் நீங்க வந்து மனுஷங்கள சேர்த்து வச்சா மட்டும் தான் அது உங்க கூட வந்து கண்டிப்பா நிக்கும். என்னக்கா டாபிக்ல இருந்து எங்கெல்லாமோ போய்க்கிட்டே இருக்க அப்படிங்காதீங்க. சீரியஸாவே சொல்றேன்டா. பணம் பணம் சில பேர் வந்து பெத்த பிள்ளைங்களுக்கு கூட குடுக்காம பணத்த சேர்த்து சேர்த்து வைப்பாங்க. பட் அவங்க அதுக்குன்னு ஒரு நியாயம் வச்சிருப்பாங்க. கடைசி காலத்தில என்னை யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. பட் பெத்த பிள்ளைங்க அவங்க பக்கம் ஒரு நியாயம் வச்சிருப்பாங்க. என்னன்னா, நம்ம கஷ்டப்படும்போது கூட யாருமே தூக்கி கூட வரலையே அப்படின்னு சொல்லிட்டு. பட் 2 பக்கமுமே நான் வந்து கரெக்ட்டு, தப்பு அப்படின்னு சொல்ல வரல. ஏன்னா, ஃபர்ஸ்ட்டு பெத்தவங்க வந்து பெத்த புள்ளைங்கள நம்பணும். புள்ளைங்க வந்து பெத்தவங்கள நம்பணும். அவ்வளோதான். ஆனா நெறைய இடத்துல வர்ற பிரச்சனை என்னன்னா, சொத்து பிரச்சனையா தான் இருக்கும். எனக்கு என்னோட தாய் தகப்பன் தரல. எனக்கு என் பிள்ளைய வந்து என்னைய வந்து ஒழுங்கா பார்த்துக்கல. என்னை 2 சைடுமே அந்த பிரச்சனைகள் வந்து நெறைய பேர் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு மெயின் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பணம் தான். பணத்த வந்து பெருசா நெனச்சுக்கிட்டு, பாசத்த வந்து சின்னதாக்கிட்டாங்க. இதுதான் பிரச்சனையே. பட் நமக்கு இன்னொரு வார்த்தை சொல்லுவாங்க தெரியுமா? "குழிக்குள்ள போம்போது என்னத்த கொண்டு போக போறான்?" அப்படின்னுவாங்க. உண்ம அதுதான். நம்மளால எதுவுமே கொண்டு போக முடியாது. அதான் சொல்லுவாங்கல்ல, எதுவுமே இந்துலயாவது ரூ. 1 காயினாவது வச்சு விடுவாங்க. இஸ்லாத்துல அதுவும் கிடையாது. அப்படிங்கும்போது, நீ வந்து எவ்வளோதான் சொத்து சேமிச்சு வச்சாலும் கிடையாது. இன்னும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு இன்ஸ்டா ரீல்ல வந்து நான் பார்த்தேன். நான் இன்னைக்கு வந்து கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சு வீட்ட கட்டுறேன். அது ஒவ்வொரு செங்கலா பார்த்து பார்த்து வச்சு இந்த வீட்ட கட்டிக்கிட்டு இருக்கேன். பட் இத வந்து அடுத்த தலைமுறைகளுக்கு வந்து நான் தான் கட்டுனேன்னு தெரியும். அதுக்கு அடுத்த தலைமுறைக்கு ஓரளவு தெரியும். அதுக்கு அடுத்த தலைமுறைக்கு நான் யாருன்னே தெரியாது. அதுக்கும் அடுத்த தலைமுறைக்கு பார்த்தேன்னா, நான் ஒரு ஃபோட்டோவா கூட அந்த வீட்ல இருக்க மாட்டேன். ஸோ அவ்வளோதான். பட் ஆனா அந்த வீட்ட வந்து நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டுனேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து புக் எழுதுன மாரி இன்ஸ்டால வந்து போட்டிருந்தாங்க. உண்ம அதுதான். நம்ம ஆசையா ஒவ்வொரு செங்கலையும் பார்த்து 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 கட்டிட்டு, எப்படினாலும் நம்ம அத விட்டுட்டு போக தான் போறோம். அத தாங்கி புடிச்சு எதுவுமே ஆகப்போறதில்ல. அதுக்காக பெத்தவங்க எல்லாத்தையுமே பிள்ளைங்கிட்ட குடுத்துருங்கன்னு நான் கண்டிப்பா சொல்லவே மாட்டேன். ஏன்னா எத்தனையோ பேர் வந்து எல்லாத்தையும் புடுங்கிட்டு அவங்கள வந்து அநாத ஆசிரமத்தில தான் விட்டுறாங்க. அதெல்லாம் இருக்கிறதுலே மிகப்பெரிய பாவம். ஏன்னா அவங்களுக்கும் குழந்தைகள் இருக்கு. நாளைக்கு அதே இத அவங்க செய்வாங்க செய்ய மாட்டாங்கங்கிறதுல என்ன நிச்சயம்? ஸோ அதனால நான் அந்த டாபிக்லயே போக மாட்டேன்ப்பா. உங்களுக்கு புரியுதா? நெறைய பணம் சம்பாதிங்க வேண்டாங்கல. உங்களால முடிஞ்ச அளவுக்கு சம்பாதிங்க. ஆனா அதையே நெனச்சு நெனச்சு மனசுல இருக்க நிம்மதிய கெடுத்துறாதீங்க. சில பேர் சொல்லுவாங்க, "எனக்கு இன்னும் வீடு இல்லையே, வாசல் இல்லையே, அது இல்லையே, இது இல்லையேன்னு" சொல்லிட்டு இருக்கத நெனச்சு சந்தோஷப்படுறா நீ ஃபர்ஸ்ட்ல. நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம வந்து எப்பவுமே நமக்கு மேல இருக்கவங்கள பார்த்தோன்னு வைங்களேன், நம்ம வந்து வளர்ந்துக்கிட்டே போணும்னு தோணும். ஆனா நிம்மதியே இருக்காது. பட் நீங்க கீழ இருக்கவங்கள பார்த்து பாருங்களேன், நமக்கு வந்து ரொம்ப நிம்மதி கிடைக்கும். ச்சே! ஆண்டவன் நம்மள அவங்கள விட நல்லா வச்சிருக்கிறான். அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் வந்துரும். அவங்களுக்கு குடுக்கணுங்கிற ஒரு எண்ணமும் வந்துரும். அப்போ நமக்கு வந்து டபுளா இருக்கும். எப்படின்னா, இப்ப ரூ. 100 தான் உங்க கையில இருக்கு. ஆனா, அவங்க வந்து பசியோட இருக்காங்கன்னா, நீ ஒரு 2 புரோட்டா வாங்கிட்டு அவங்களுக்கு ஒரு 2 புரோட்டா வாங்கி குடுக்குறேன்னா, அது வேற விஷயம். பரவால்ல. நம்ம வந்து அவங்களும் சாப்பிட்டுருக்காங்க, நம்மளும் சாப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல எனக்கு இன்னும் வேணும். அவன பாரு வீடு வச்சிருக்கான். அவன பாரு கார் வச்சிருக்கான். அவன் 2 வீடு வச்சிருக்கான். நான் ஒரு வீடு கூட இல்லையே. இப்படி நம்ம என்னைக்கு யோசிக்க ஆரம்பிக்கிறோமோ, அன்னைக்கே நமக்கு பைத்தியம் பிடிக்க ஆரம்பிக்குன்னு அர்த்தம். ஸோ நல்லா புரிஞ்சுக்கங்கடா. எப்பவுமே பணத்துக்கு பின்னாடி நீங்க ஓடாதீங்க. ஓரளவு ஓடுங்க, வேண்டான்னு சொல்லல. ஆனா பணமே வாழ்க்கைன்னு நெனச்சுட்டு ஓடாதீங்க. இப்படி ஓடி, ஓடி நெறைய பேர் அவங்களோட லைஃப்பையே தொலைச்சுட்டு நிக்கிறாங்க. சொல்லுவாங்க தெரியுமா? காலைல சாப்பிட கூட நேரம் இல்ல. நான் பறந்து பறந்து வேலைக்கு போறேன் அப்படிம்பாங்க. நீ பறந்து பறந்து வேலைக்கு போய் என்னத்துக்கு? பொண்டாட்டி பிள்ளைங்கள வந்து சந்தோஷமா பார்க்காட்ட, நீ போனா என்ன? போகாம வீட்லயே கிடந்தா என்ன? அப்படின்னு தான் நெனைப்பாங்க. இப்போ நீங்க வேலைக்கு போறீங்கன்னா, அது வந்து பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு வந்து குடுக்கணும். அப்பதான் அவங்களுக்கு வந்து சந்தோஷமே கிடைக்கும். அத விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் நான் கடைக்கு போனேன், நான் வேலைக்கு போனேன், நான் ஆஃபீஸ் போனேன் இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கிறத விட, இந்த மாரி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது எல்லாமே ஹஸ்பண்டுகளுக்கு அதாவது ஆண்களுக்கு மட்டுமே நான் இத வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பா புரிஞ்சுக்கங்கப்பா. ரொம்ப யோசிக்காதீங்க. ரொம்ப அதிகமா சேர்த்து வைக்கன்னு நினைக்காதீங்க. இருக்கிறது போதும் அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு நீங்க நினைச்சு பாருங்க. லைஃப்ல கண்டிப்பா சந்தோஷம் நிறைஞ்சு இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நடக்கிறதெல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு புரியும். துபாயில போய் அவ்வளோ சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தாங்க. கடைசி போன வாரம் என்ன நடந்துச்சு? இத விட்டு நம்ம வெளியில வந்தா போதும் அப்படிங்கிற நிலைமைக்கு நெறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து வர ஆரம்பிச்சுட்டாங்க. என்னன்னா, எவ்வளோதான் சம்பாதிச்சாலும் அந்த போர்லருந்து நான் வெளில வரணும். ஆனா எப்படி வருவேன்? அந்த ஊர விட்டு நான் வெளில வரணும்னா எனக்கு வந்து ஃப்ளைட் வரணும். ஃப்ளைட்டுக்கு என்ட்ட காசு இருக்கு. ஆனா நான் வெளில போக முடியாது. அந்த ஒரு சிச்சுவேஷன்ல அவங்களுடைய இடத்துல இருந்து பாருங்க. அப்போ உங்களுக்கு புரியும். எப்பவுமே நல்லா தெரிஞ்சுக்கங்கடா செல்லக்குட்டி. நம்மளோட இடத்துல இருந்து மத்தவங்கள வந்து யோசிக்கவே கூடாது. அவங்க இடத்துல இருந்து நீ யோசிச்சு பார்த்தன்னா, உனக்கு அதுல புரிஞ்சிரும். ஓ! அவங்க இவ்ளோ கஷ்டப்படுறாங்களா? அப்ப நம்ம வந்து எப்படி இருக்கணுன்ட்டு. இது வந்து எதுக்காக அப்படி சொல்றேன்னா,
இப்போ நம்ம தான் ஒரு பேரண்ட்ஸு நம்ம ஒரு பிள்ளைங்க இப்போ நம்ம 30, 35 வயசுல ஒரு ஃபேமிலியில இருக்கிறோம்னு வைங்களேன். நமக்கு மேல பெத்தவங்க இருப்பாங்க. அப்படிதானே? அவங்களுக்கு நம்மளோட பேரன் பேத்திய பார்க்கணும்னு ஆசை இருக்கும். இல்லன்னா ஒரு மாத்திரை மருந்து வாங்குறதுக்கு காசு தேவைப்படும். அப்ப நீங்களா போய் மாசம் மாசம் உங்களுக்கு எவ்வளோ தேவைன்னு சொல்லிட்டு நீங்க போய் கேட்காம குடுக்கணுமே தவிர, உனக்கு மாத்திரை மருந்து வேணுமா? வேணுமான்னு சொல்லிட்டு நீங்க கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு கட்டத்தில என்ன தெரியுமா தோணிரும்? நமக்கு என்ன தேவைன்னு சொல்லிட்டு நம்ம புள்ளைக்கே புரிஞ்சுக்க முடியலையே! நம்ம ஏன் வாங்கணும்? அப்படிங்கிற ஒரு இது எண்ணம் வர ஆரம்பிச்சுரும். இது நான் ரியலா பார்த்தது. ஏன்னா, அவங்க எல்லாத்தையுமே நம்மள்ட்ட கேட்க மாட்டாங்க. கேட்கறதுக்கு வெட்கப்படுவாங்க. அதுவே நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது நம்ம எல்லாத்தையுமே போய் கேட்போம். "அம்மா எனக்கு இது வேணும்மா, அப்பா எனக்கு இது வேணும்ப்பா வாங்கி குடுப்பா" அப்படின்னு சொல்லிட்டு. பட் வளர்ந்ததுக்கப்புறம் அவங்களும் ஆனா குழந்தை தான். பட் அவங்க நம்மள்ட்ட கேட்க மாட்டாங்க. வெட்கப்படுவாங்க. காரணம் என்னன்னா, இப்ப நம்ம ஓகே. அப்படிதானே? அதுவே நம்ம ஹஸ்பண்டோ, இல்ல நம்ம ஹஸ்பண்ட் அவங்க கேட்டு வெட்கப்படுவாங்க. இன்னொரு விஷயம் பொண்ணுங்கிட்ட எப்படி கேட்கன்னு நெனைப்பாங்க. இதே பையன்ட்ட கேட்கலான்னு பார்த்தா மருமக விட மாட்டாங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஸோ பணம், பணம், பணம் அவ்வளோதான். அந்த பணத்துக்குள்ள ஓடாதீங்க. மன நிம்மதி வேணும் அவ்வளோதான். இந்த மன நிம்மதி வேணும்னா, நான் சொன்ன இந்த குட்டி, குட்டி டிப்ஸ் எல்லாம் நீங்க செஞ்சு பாருங்க. கண்டிப்பா புடிக்கும் நான் நம்புறேன். நெறைய சேர்த்து வச்சு எதையுமே ஆளப்போறதில்ல. குறையா சேர்த்து வச்சு எல்லாருக்கும் குடுப்போம். எல்லாரும் சந்தோஷமா இருக்கட்டும். நம்மளும் சந்தோஷமா இருப்போம். எல்லா புகழும் இறைவனுக்கே. ஏன்னா எல்லாரும் நல்லா இருந்தா நம்ம கண்டிப்பா நல்லா இருப்போம். வீடியோ புடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, இதே வீடியோவ எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டுருவோமா? ஓகே. இதே மாரி லைக்கையும் பண்ணி விட்டுருங்க. வீடியோ புடிச்சா லைக் பண்ணுங்க. டாட்டா, பாய்மா.